அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த வாரத்தில் எதிர்பாராத அதிரடியான மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் நடைபெற போகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு நீங்களே வியக்கத்தக்க வகையில் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக விளம்பர போகிறார். சந்திரனின் அமைப்பு மிக வலுவாக 3, 4, 5, 6 என பல இடங்களை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் இந்த வாரத்தில் 5ஆம் இடத்தில் உச்சபலம் பெறுகிறாருங்க. சந்திரன் வளர்பிறை சந்திரனாக விளம்பருவதோடு மட்டுமல்லாது சந்திரன் உச்சபலம் பெறக்கூடிய இந்த வேளையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள், நெருக்கடிகள் என பல காரிய தடைகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் முழுமையாக எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. பல வகையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் அனைத்தையும் இந்த தருணத்தில் சரியான முறையில் எதிர்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைப்பதோடு மகர ராசிக்காரர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல நிகழ்வுகள் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் சற்று தாராளமாகவே கிடைக்க இருக்கிறது. எவ்வளவு பெரிய நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று பல காரியங்கள் இருந்தாலும் அவை அனைத்தையும் இந்த தருணத்தில் துரிதமாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சந்திரன். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் இந்த வாரத்தின் இறுதியில் உச்சபலம் பெற போகிறார். ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சபலம் பெறுவது 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் உச்சபலம் பெறுவது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சற்று தாராளமாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பல வகையில் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் விரைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக உச்சபலம் பெற போகிறாருங்க. அதற்கு முன் தனஸ்தானத்தில் தான் வலம் பெறுகிறார். எனவே 2 அமைப்புமே சுக்கிரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் உறுதியாகவே கலைத்துறை, அரசியல் துறை உள்ளிட்ட பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் தனலாபம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது. எனவே பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் முற்றிலுமாக கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக இந்த வேலை அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பை சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. சுய தொழில் துவங்கும் ஆர்வம் வெற்றிகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் ஒரு பகுதியில் உச்சபலம் பெற்று வலம் வருகிறார். பிற்பகுதியில் மிக வலுவாக தனஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் ஜென்ம ராசியை விட்டு விலகி தனஸ்தானத்திற்குள் நுழைவது கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்களை முற்றிலுமாக விளக்குகிறது. நீங்கள் எதிர்பார்த்தபடியே குடும்பத்தில் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வெற்றி வாய்ப்பை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட குடும்ப உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல இனிமையான சுப நிகழ்வுகள் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகும். இந்த தருணத்தில் தெளிவாக சிந்தித்து செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எதிர்பாராத இடத்திலிருந்து உதவி ஒன்று நீங்கள் எதிர்பாராத வகையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் ஜென்மத்தை விட்டு விலகுவதால் கிடைக்க போகிறது. எதிர்பாராத பல திருப்பங்கள் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். வித்யாகரகரான புதன் தனஸ்தானத்தில் இந்த வாரத்தில் வக்ரம் பெறுகிறாருங்க. வித்யாகரகரான புதன் நீச்சம் பெறுவதற்கு முன் வக்ரம் பெற்று வலம் பெறுவது உறுதியாகவே பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. கிரக கூட்டு சேர்க்கை ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் புதன் வக்ரம் பெற்றிருப்பதால் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. வித்யாகரகரான புதனின் அமைப்பு பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலக்கி விடுவதற்கான முதன்மையான யோகத்தை உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உஷ்ண கிரகமான சூரியனும் அவருடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. மகர ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைப்பதால் பல பிரச்சனைகளை சாதுரியமாக கையாளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதில் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செயல்படாமல் சாணக்கியத்தனத்துடன் நிதானமாக கையாளுவதால் யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி
வளர்ச்சி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வலுவாக கிடைக்கும் தருணமாக கிரகநிலைகள் மாற்றி கொடுக்கின்றன. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் என்பதை திட்டவட்டமாக கிரக கூட்டு சேர்க்கையானது உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் ராகுவும் தனஸ்தானத்தில் வலம் வருகிறார். அவருடன் இணைந்து பல கிரகநிலைகள் வலம் வருவதால் பல அதிரடியான மாற்றம் உறுதியாகவே நடைபெறக்கூடிய சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. தனஸ்தானத்தில் ராகுவும் அஷ்டமத்தில் கேதுவும் இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு. ஆனால் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு சுமார் 70% மேல் இந்த கிரகநிலைகள் தங்களது சஞ்சார தூரத்தை கடந்த இந்த தருணத்தில் இனி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சற்று தாராளமாக நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே பல வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். இதுவரை பல தடை தாமதம் என்று இருந்த சூழலில் அவை அனைத்தையும் நிலையாக மாற்றக்கூடிய வகையில் படிப்படியாக குறைப்பதோடு மட்டுமல்லாது அவை உயராத வகையில் பார்த்து கொள்வதோடு பல சிரமங்களுக்கு நல்ல தீர்வை நிழல் கிரகமான ராகு கேது இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் சப்தமத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் மோட்சக்காரகரான கேது எதிர்பார்த்த அனைத்து வாய்ப்புகளும் தடையில்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதைவிட ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் 7.5 சனியை முழுமையாக நிவர்த்தி அடைந்த பலனை கொடுப்பதோடு மட்டுமல்லாது அனைத்து காரியங்களிலும் வெற்றி வாய்ப்புகளை அமோகமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே சனியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைப்பதை விட பல காரியங்கள் முற்றிலுமாக விலகும். எதிர்பார்ப்பதை விட பல நல்ல வாய்ப்புகள் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் பாதிப்புகளை குறைத்து சனி பகவான் ராசியின் அதிபதியான சனி பகவான் நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறார். எனவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் விலகும். குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமை நிறைவாக கிடைக்கும். சுபகாரிய தடைகள் விலகுவதோடு ஆதாயம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உண்டு. முழு சுபகிரகமான குருவும் தூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ல் அமர்ந்து பல இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார். எனவே பல பாதிப்புகள் இந்த தருணத்தில் விலகி நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு சிறப்பான தருணமாக அமைய போகிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட சிக்கல்கள் விலகுவதோடு தானாகவே பண வரவிற்கான நல்ல வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாக கிடைக்கும்.